மாயப்பள்ளியின் ரகசியம். ஒரு அழகான மலையின் அருகில் வண்ணமயமான மாயப்பள்ளி ஒன்று இருந்தது. அந்த பள்ளியில் சாதாரண பாடங்கள் மட்டுமல்லாமல் மந்திர மலர்களை வளர்ப்பது, விலங்குகளுடன் பேசுவது, நல்ல மனதின் சக்தியை கற்றுக் கொடுப்பது போன்ற வித்தியாசமான விஷயங்களும் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த பள்ளியில் ஆதி என்ற சிறுவன் புதிதாக சேர்ந்தான். அவனுக்கு மாய சக்திகள் தெரியாது. ஆனால் அவனுக்கு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல மனம் இருந்தது. ஒருநாள் பள்ளியின் பழைய நூலகத்தில் ஆதி ஒரு ஒளிரும் புத்தகத்தை கண்டான். அவன் புத்தகத்தை திறந்ததும் அதிலிருந்து ஒரு சிறிய மாய உயிரினம் வெளியே வந்தது. வணக்கம் ஆதி, நான் இந்த பள்ளியின் காவலன். ஒரு மாய நட்சத்திரம் காணாமல் போய்விட்டது. அதை கண்டுபிடிக்க உன் உதவி வேண்டும் என்றது. ஆதி தனது நண்பர்களான மீனா மற்றும் ரவியுடன் தேடத் தொடங்கினான். அவர்கள் மந்திரக்காடு வழியாக சென்றார்கள். அங்கே பேசும் மரங்கள், பாடும் பறவைகள், ஒளிரும் பூக்கள் இருந்தன. திடீரென்று ஒரு சிறிய குட்டி டிராகன் அழுது கொண்டிருப்பதை பார்த்தார்கள். என் குகையில் ஒளி இல்லை, அதனால் நான் பயந்துவிட்டேன் என்றது. ஆதி தனது மந்திர விளக்கை கொடுத்து டிராகனுக்கு உதவினான். அப்போது டிராகன் சொன்னது, நீங்கள் தேடும் மாய நட்சத்திரம் அந்த மலை உச்சியில் இருக்கிறது. மூவரும் மலையை ஏறி சென்றனர். அங்கே மாய நட்சத்திரம் ஒரு கல்லில் சிக்கியிருந்தது. ஆதி தனது நண்பர்களுடன் சேர்ந்து அதை மெதுவாக வெளியே எடுத்தான். நட்சத்திரம் மகிழ்ச்சியுடன் ஒளிர்ந்தது. அது சொன்னது, உண்மையான மாய சக்தி மந்திரத்தில் இல்லை, நல்ல மனதிலும் உதவும் எண்ணத்திலும் இருக்கிறது. ஆதி மற்றும் நண்பர்கள் நட்சத்திரத்தை மீண்டும் பள்ளிக்கு கொண்டு வந்தனர். அன்று முதல் மாய பள்ளியில் அனைவரும் ஒரு புதிய பாடம் கற்றுக்கொண்டார்கள். நல்ல மனம் கொண்டவர்கள்தான் உண்மையான மாய ஹீரோக்கள். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்.